Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Newton Raphson மெத்தட். இந்த Newton Raphson மெத்தட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் வர ஒரு முக்கியமான டைப். ஸோ இந்த மெத்தடு சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கிற பசங்களுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கிற பசங்களுக்கும் ட்ரிபிள் இ படிச்சுட்ருக்கிற பசங்களுக்கும் காமனானது. மெக்கானிக்கல் படிச்சுட்ருக்கிற பசங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ன்ற பேப்பர் இருக்கும். அதில் வர நியூமெரிக்கல் மெத்தட்ஸோட ஒரு மெத்தடு தான் Newton Raphson மெத்தடு. வாங்க இந்த மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறோம், இந்த மெத்தட் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் வர நியூட்டன் ராப்சன் மெத்தட் பொதுவாக ஒரு பாசிட்டிவ் ரூட் கண்டுபிடிக்கிறது, ஒரு ரூட் கண்டுபிடிக்கிற மெத்தடு தான். இதனோட ஜாமெட்ரிக்கல் அப்ரோச் எப்படி இருக்குன்னா, ஜென்ரலாக நம்ம இப்படி வச்சுக்குவோம், ஒய் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ். இதனோட ஜாமெட்ரிக்கல் அப்ரோச் எக்ஸ் ஆக்சஸ். ஜென்ரலாக எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன், ஒரு கர்வ், அதனோட கர்வ் இந்த ஷேப்பில் இருக்கும். ஷேப்பில் இருக்குது அப்படின்னா இது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். எக்ஸு ரூட்டுன்றது ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனோட ரூட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 0ன்னு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுனா தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரூட்டாக இருக்க முடியும், இல்லைன்னா அது ரூட் கிடையாது. அப்போ டெஃபினட்டாக அந்த எக்ஸுன்ற பாயிண்ட்டு டெஃபினெட்லி லைஸ் இன் எக்ஸ் ஆக்சஸில் ஏதோ ஒரு பாயிண்டில் தான் இருக்க முடியும். அப்படி அந்த பாயிண்டில் இருந்தால் மட்டும்தான் அதை சப்ஸ்டிட் பண்ணுறப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 0 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ்னால ஜென்ரலாக ஒய்ன்னு சொல்லுவோம். இன் எக்ஸ் ஆக்சஸில் ஒய் வேல்யூ ஆல்வேஸ் 0. அதனால் கண்டிப்பாக இந்த கர்வ் பாஸ் ஆகிற இந்த பாயிண்ட்டு தான் ரூட்டாக இருக்க முடியும். அப்போ ரூட்டாக இருக்க முடியும் பட்சத்தில் ஜென்ரலாக நம்மளோட அப்ராக்சிமேட் ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இது மாதிரி பாயிண்ட்ஸாக இருக்கும். x1, x2, x3, x4, ஃபைனலி ஸோ விச் இஸ் x5, x4. அப்போ எந்த பாயிண்ட் வந்து x5ன்றதா என்னோட ஃபைனல் சொல்யூஷனாக இருக்கும். x5 தான். இது மாதிரி நிறைய அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்கும். அந்த அப்ராக்சிமேட் வேல்யூலலாம் எது வந்து எக்ஸாக்டாக சப்ஸ்டிட் பண்ண ஈக்குவல் டு 0 கிடைக்குமோ அதுதான் என்னோட எக்ஸாக்ட் ரூட்டாக இருக்கும். இதுதான் என்னோட ஜாமெட்ரிக்கல் அப்ரோச் ஃபார் நியூட்டன் ராப்சன் மெத்தட். வாங்க இப்போ நியூட்டன் ராப்சன் மெத்தட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நியூட்டன் ராப்சன் மெத்தட் அதனோட ஜென்ரல் ஃபார்முலா xn + 1 is equal to xn minus f of xn divided by f dash of xn. n is equal to 0ன்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன், x is equal to 1ன்னு கொடுத்தா செகண்ட் அப்ராக்சிமேஷன் அண்ட் ஸோ ஆன். இது மாதிரி வரும். Now convergence condition for Newton Raphson method. Frequent 2 மார்க்கில் கேட்பாங்க. இது convergence condition for Newton Raphson method is f of x mod of f of x f double dash of x less than mod of f dash of x whole square. இதுதான் என்னோட convergence condition. இதில் 2 derivatives இருக்குது. So the order of convergence is 2. அப்போ இந்த ரெண்டையும் 2 மார்க்கில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. Right. Working procedure. What is the working procedure for finding the positive root by Newton Raphson method? First step, consider the given polynomial is equal to 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். given polynomial equation of the form f of x is equal to 0ன்ற ஃபார்மில் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப், இஃப் இனிஷியல் வேல்யூஸ் கிவனாக இருந்ததுன்னா, எப்பயுமே ப்ராப்ளத்தில் இனிஷியலாக x0ன்ற இனிஷியல் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் இனிஷியல் வேல்யூ நாட் கிவன் மீன்ஸ் தென் வி நீட் டு யூஸ் இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். அந்த இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் சச் தட் f of x less than 0, f of b greater than 0. That is f of x less than 0 means negative value, f of b greater than 0 means positive value. ஏதோ ஒரு ரெண்டு பாயிண்ட் அப்ளை பண்ணுறப்ப ரெண்டு அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் பாசிட்டிவ் இது மாதிரி இருந்துச்சுன்னா the x0 we can take the x0 belongs to a, b. இந்த இன்டர்வல்குள்ளே x0 நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம், டேக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எந்த இன்டர்வலில் எனக்கு அடுத்தடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை நெகட்டிவ் பாசிட்டிவ் வருதோ அதை தான் நீங்கள் x0 சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு பேர் தான் இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் அப்படின்றது. இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் எப்போ யூஸ் பண்ணுவோம்? இனிஷியல் வேல்யூ x0 நாட் கிவனாக இருந்துச்சுன்னா இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணுவோம். இனிஷியல் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா we can use the intermediate value theorem. Initial value not given means directly x0 எடுத்துக்கலாம். Right. Now next third step
to find f of x naught and f dash of x naught. f of x naught already choose பண்ணியிருப்பீங்க. அந்த f of xல x naught substitute பண்ணுங்க. f of xல f of x naught substitute பண்ணிங்கன்னா கிடைக்கிற f of x naught value f dash of x naught value. இது கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. Next step to find the first approximate root by NR method, Newton-Raphson method. First approximation x1 is equal to x naught minus f of x naught divided by f dash of x naught. இந்த f of x naught value f of x naught value f dash of x naught value substitute பண்ணா ஒரு first approximation கிடைக்கும். Next to find f of x1 and f dash of x1. First x naught f dash of x naught கண்டுபிடிச்சோம். Next f of x1 f dash of x1 கண்டுபிடிக்க போகிறோம். Next second approximation root is x2 is equal to x1 minus f of x1 divided by f dash of x. இதில் substitute பண்ணுறோம். இது மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் xn is equal to xn minus f of xn divided by f dash of xn வரும். இதுக்கு பேர் தான் என்னோட Newton-Raphson method formula algorithm. Newton-Raphson method algorithm. Right? Now we can discuss the problem based on problem. Problem number 1. Find the positive root of f of x is equal to 2x cube minus 3x minus 6 is equal to 0 by Newton-Raphson method. Correct to 5 decimal places. Correct to 5 decimal places. 5 decimal places. 5 decimal placesக்கு correct பண்ணி ஆன்சர் சொல்லுங்கன்னு இருக்காங்க. Given f of x is equal to 0 ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ directly consider f of x is equal to 2x cube minus 3x minus 6. ஃபஸ்ட்டு x naught வேல்யூ நாட் given. x naught இனிஷியல் அப்ராக்சிமேஷன் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணுவோம். இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு அடுத்தடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸ் எந்த பாயிண்ட் அப்ளை பண்ணால் கிடைக்குதுன்றதை செக் பண்ணணும். அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரம் x is equal to 0 கொடுங்க. 0 கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். நெகட்டிவ் ஆன்சர் f of 0. If you are giving f of 0 means we will get 0 minus 0 is equal to minus x, which is equal to negative. Next x is equal to 1 கொடுங்க. 2 minus 3 minus 6. So is equal to minus 7. So negative. 2 substitute பண்ணா 2 into 2 cube 8 into 2 16 minus 6 minus 6. On simplification we will get positive answer. Positive value 4. So therefore the root lies between negative and positive or positive and negative. ரெண்டு அடுத்தடுத்து வேல்யூ. இப்போ therefore our interval is 1, 2. x is equal to 1 substitute பண்ணுறப்பையும் x is equal to 2ன்ற substitute பண்ணுறையும் அடுத்தடுத்து நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்ற ஆன்சர் கிடைச்சது. therefore a root lies between 1 and 2. 1 and 2ன்ற இன்டர்வல்குள்ளே எனக்கு ரூட் லைஸ் ஆகும். x naught belongs to the interval a comma b. A comma b is 1 comma 2ன்ற இன்டர்வல்ல எனக்கு ரூட் லைஸ் ஆகும். ஸோ therefore take x naught வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கங்க. x naught வேல்யூ is equal to 2 சூஸ் பண்ணிக்கலாம். x naught வேல்யூ 1, 2 நீங்கள் 2 சூஸ் பண்ணிக்கலாம். 1.5 சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 1.5 கூட எடுத்துக்கலாம் இந்த பிளேஸில். ஸோ x is equal to 2க்கு பதிலாக 1.5 கூட எடுத்துக்கலாம். இன்பிட்வீன்லேயும் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் x naught equal to 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், 1.5 எடுத்துக்கலாம், இன்டர்மீடியட் 1.2 எடுத்துக்கலாம். இன்பிட்வீனில் எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். now f dash of x இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ differentiate with respect to x. 2 into 3x square, so 6x square. 6x square minus 3 into 1 3 minus constant 0 item. 6x square minus 3. By Newton-Raphson method formula we know very well xn plus 1 is equal to xn minus f of xn divided by f dash of xn. xn plus 1 equal to xn. இதை டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. f of xn. f of x is equal to 2x cube minus 3x minus 6. அப்போ f of x என்ன இருந்துச்சுன்னா 2xn cube minus 3xn minus 6. அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். 2xn cube minus 3xn minus 6 divide by f dash of x. f dash of x we have 6x square minus 3. அப்போ f dash of xn is equal to 6xn square. x இருந்துச்சுன்னா x என்ன இருந்துச்சுன்னா சஃபிக்ஸ் xn போட்டுற வேண்டியதான். xn square minus 3. now on simplification இதை cross multiply பண்ணுங்க. 6 into xn cube minus 3 into xn minus 2xn cube minus into minus plus 3xn minus into minus plus 6
divide by 6n square minus 3. 6n cube minus 2xn cube. 6n cube minus 2xn cube equal to 4xn cube. Minus 3xn plus 3xn is equal to 0. So இதை விட்டுடுங்க. Plus 6. Divide by 6n square minus 3. Now first approximation. Already we take x naught is equal to 1.5. x naught equal to 1.5 or 2 னு எடுத்துக்கலாம். நான் 1.5 னு எடுத்துக்கிறேன். 1.5 னு எடுத்துக்கிட்டிங்கன்னா x naught is equal to, இப்போ கால்குலேட்டரில் நீங்கள் டைப் அப்படியே ஈக்குவேஷனை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. கால்குலேட்டர் யூஸிங் கால்குலேட்டர். ஸோ டெசிமல் ரேடியன் மோடில் எப்பயுமே கால்குலேட்டர் கீப் அப் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோடை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் த மோடு. Fix 5 decimal places 0 to 9. So 5 decimal places மேக்கப் பண்ணிக்கோங்க. இப்போ 5 decimal places மேக்கப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை அப்படியே டைப் பண்ண போகிறோம். 4xn cube plus 6. 4xn cube 4 into xn cube. ஸோ x cube னே வச்சுக்கோங்க. x square into again x square into xn cube plus 6 divided by 6n square. அப்போ divide by 6n square. நீங்கள் divide by டேரெக்டாக 6n square போட்டிங்க அப்படின்னா அதை 6 மட்டும் டிவைட் பண்ணிடும். அதனால் பெட்டர். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற ப்ராக்கெட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 4 into x square alpha xn cube plus 6. Now divide by, open the bracket, divide by 6n square 6 alpha x square minus 3. Now give the calculation. Calculator better. Calculate பண்ணா x என்னன்னு கேட்கும். இனிஷியலாக x 1.5 னு வச்சுருக்கிறோம். ஸோ 1.5 னு கொடுத்தா 1.85714. 1.85714. Next again is equal to அந்த 1.85714 ஆன்சரை கொடுங்க. again x2 second approximation 1.78711 ஆன்சர் கிடைக்குது. next is equal to 1.78711 கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1.78378. next is equal to 1.78378. next கொடுத்துட்டீங்கன்னா equal 1.78377. next is equal to 1.78377 கொடுத்துட்டீங்க அப்படின்னா 33 again 1.78377. so when we repeated the two consecutive answers, ரெண்டு அடுத்தடுத்து values சேமாக வந்துச்சு அப்படின்னா we can stop the problem. Two consecutive values are same means we can stop the procedure. stop பண்ணிக்கங்க. finally we can fix the final root 1.78377 அந்த ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போ ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணணும்? ரெண்டு அடுத்தடுத்து வேல்யூஸ் சமமாக வந்தது அப்படின்னா we can stop the problem. so we can write our record root. Positive root is 1.78377. 5 decimal placesல மேக்கப் பண்ணியாச்சு. right. go to the next problem. problem number 2. find the real positive root of 3x minus cos x minus 1 is equal to 0 by Newton's method. correct to 6 decimal places. given f of x is equal to 3x minus cos x minus 1. now substitute x is equal to 0 1 2 3 இது மாதிரி கொடுப்போம். எது வரையிலும் எப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடைக்குதோ அது வரையிலும் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 0 minus 0 minus cos 0 value 1 minus 1 minus 1 minus 2. negative answer. x is equal to next one 3 into 1 3 minus cos 1 minus 1 3 minus cos 1 minus 1. so 3 minus 1 is 2 minus cos 1. cos 1 value calculatorல டைப் பண்ணி பாருங்க. cos 1 value. so cos 1 value 0.5454030. 2 minus 0.54 something
1.4597, so we will get the positive value. So the root lies between negative and positive. A root lies between negative and positive, that is 0 and 1. 0 and 1. Consider x naught belongs to 0, 1 இன்டர்வல்குள்ளே நீங்கள் x நாட்டை கன்சிடர் பண்ணணும். டேக் x நாட் ஈக்குவல் டு 0.5 நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். நீங்கள் 0ன்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம், 1ன்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம், யுவர் வேஸ். f dash of x, now differentiate with respect to x. 3 into 1 3, differentiate பண்ணியாச்சு 3. cos x differentiate பண்ணா minus sin x, already we have minus, minus into minus plus sin x, plus sin x. By Newton-Raphson method, xn plus 1 equal to xn minus f of xn divided by f dash of xn. Now substitute f of xn value. F of x is equal to 3x minus cos x minus 1. அப்போ f of xn என்ன வரும்? 3xn minus cos xn minus 1. அதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். 3xn minus cos xn minus 1 divide by f dash of xn. f dash of xn differentiate பண்ணி வச்சிருக்கிறோம் 3 plus sin x. அப்போ f dash of xn is equal to 3 plus sin xn. 3 sin xn. So non simplification cross multiply பண்ணுங்க. 3xn plus xn into sin xn. Sin xn minus 3xn minus into minus plus cos xn minus into minus plus 1 divide by 3 plus sin xn. 3xn minus 3xn will be subtracted, minus பண்ணிடலாம். xn sin xn plus cos xn plus 1, அது மட்டும்தான் இருக்குது, plus 1 divide by 3 plus sin xn. 3 plus sin xn இதையும் அப்படியே கால்குலேட்டரில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் 6 decimal places மேக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ 6 decimal places ப்ராப்ளத்தில் 6 decimal சொல்லியிருக்கிறாங்க. 6 decimal place 6 கொடுத்துட்டிங்கன்னா 6 decimal placesக்கு அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். நவ் xn into sin xn bracket போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு xnக்கு xனே வச்சுக்கோங்க. x sin xn நீங்கள் டைப் பண்ண முடியாது, xனே வச்சுக்கலாம். ப்ளஸ் cos x plus 1 close the bracket divided by open the bracket divided by 3 plus sin xn xnக்கு பதிலாக xனே போட்டுக்கலாம். close the bracket. now calculate x கேட்கும். x initially we take 0.5, initially 0.5, so 0.5 is equal to 0.5 is equal to 0.608519, 0.608519 first approximation. next is equal to மறுபடியும் x கேட்கும். அந்த ப்ரீவியஸ் ஆன்சரை கொடுங்க. 0.608519 we will get the 0.607102. next is equal to இந்த ஆன்சரை கொடுங்க. 0.607102 is equal to 0.607102. previous answer மறுபடியும் repeat ஆகுது. so when we get two consecutive values are same, then we can stop the problem, finalize our root is 0.60702. that's all. simple numerical methodல இருக்கிற Newton-Raphson method ரொம்ப simple, ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.